நானும் என்னோட ஆண் நண்பரும் சேர்ந்து முதல் ராத்திரி போயிட்டு வந்தோம். சொல்லும் போதே கொடுமையா இருக்கே. நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? முதல் ராத்திரின்னு ஒரு படம் வந்திருக்கும், எல்லாருக்கும் தெரியும், ராஜா கருப்பசாமி இயக்கத்தில். ஓகே, சின்ன படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டிக்கெட் கவுண்டரில் போய் நின்றுட்டு அண்ணே 2 முதல் ராத்திரி அப்படின்னு கேட்டப்ப அவர் இப்படி நிமிர்ந்து பார்த்தாரு. கவுண்டரில் இருக்கிறோடுங்க அப்படி ஒரு படம் ஓடுதுன்னு தெரியும். என் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபேமிலியோட இன்னொரு படம் பார்க்குறக்கா வந்திருந்தார். அவர் டக்குன்னு திரும்பி இப்படி பார்க்குறாரு. அண்ணே வணக்கண்ணே அப்படின்ட்டு, யாருப்பா முதல் ராத்திரி அப்படின்னாரு. அவரை சிரிச்சுட்டு இல்லைண்ணே புது படம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பார்த்ததுக்கு காரணம் ரிஷிகாந்த். டெம்பிள் மங்கீஸ்லாம் நான் அவரை பார்த்துருக்கேன். சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் அப்பப்போ பல படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைமாக ஹீரோவாக லான்ச் ஆகிறாரு. கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பாருன்ற ஒரு ஐடியாவில் தான் போய் பார்த்தேன். இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க ஒரு நல்ல கதைக்களத்தை சூஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது. அதுதான் அவங்க ஐடென்டிட்டியாகவே மாறும். அதனால அவர் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. படம் ஸ்டார்ட் ஆகும்போது 5 நிமிஷம் வந்து நம்ம சேத்தன் இருக்கார்ல நடிகர், அவரோட ஆக்டிங்கில் தான் ஆரம்பிக்கும். அவர் வந்து ஒரு பூசாரி கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதுவே என்னை ஹோல்ட் பண்ணி உட்கார வச்சிருச்சு. ஓ, ஏதோ ஒன்று இருக்குது உள்ள படத்தில் மேட்டர் இருக்குது அப்படின்ற மேட்டர்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நல்லா கொண்டு போயிருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஹோப்பை வந்து உள்ளே போகும்போதே சேத்தன் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டாரு. முதல்ல கதை என்னன்னு சொல்லிடுறேன். கல்யாணத்தின் மீது விருப்பம் இல்லாத ஒரு பையனுக்கும் வேறொரு பையனை விரும்புகிற ஒரு பொண்ணுக்கும் 2 குடும்பமும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்குது. இந்த கல்யாணம் அன்னைக்கு முழுசா தாண்டுச்சா இல்லையான்றதான் கதை. பாக்கு வெத்தலம் மாத்து அங்க ஃபர்ஸ்ட் நைட் என்ன ஆக்கத்துல நடக்கும், நீ பார்த்தா அல்லையும் மாத்தாத. ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு மண்ணம் கட்டியாச்சு. அந்த ஒரு நாள் காலையில் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகி நைட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு, முதராத்திரி வரைக்கும் என்ன நடந்துச்சு, முதராத்திரி நடந்துச்சா இல்லையா அப்படின்றதான் கதை. ராஜா கருப்பசாமி வந்து ஒரு பாக்கியராஜ் ஃபேன் நினைக்கிறேன். முன்னாடி படம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு பாக்கியராஜுக்கு ஒரு கார்டு ஒன்று போடுவார். சரி ஃபேன் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பாக்கியராஜோட நிறைய எசன்ஸை வந்து ரொம்ப ராவாக யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பட்டுச்சு. இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே வந்து எல்ஐகேவை தவிர சுச்சுவேஷன்ஸ் தான் வில்லன், தனியாக வில்லன்ஸ்னு யாரும் கிடையாது. சுச்சுவேஷனும் கதாபாத்திரங்களுக்கு இருக்க குறைபாடுகளும் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த நிறை குறைகளும் தான் மொத்தமாக ஒரு கதையை எப்படி கொண்டு போகுது அப்படின்ற மாதிரியான பர்ஸ்பெக்டிவ் தான் வச்சுருப்பார். அது எங்கேருந்து வந்ததுன்னா பாக்கியராஜ் கிட்ட இருந்து வந்தது. தனிப்பட்ட வில்லன்னு பாக்கியராஜ் எதையுமே இது வரைக்கும் அவர் படங்களில் காட்டினதே இல்லை. ராஜா கருப்பசாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த எசன்ஸை எடுத்துக்கிட்டு நியூவாக நான் வந்து எந்த ஒரு டெக்னிக்கோ கிம்மிக்ஸோ நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. பாக்கியராஜோட அந்த ரானஸ் இருக்குல்ல, கதாபாத்திரங்களுக்கு இடையேயான அந்த ரானஸ் முற்றிலுமாக ஒரு இயல்பான தன்மையோடு இருக்கும்ல, அதை வந்து நான் திரும்ப ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஆனால் இது வந்து என் படம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. அது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. குறிப்பாக டைட்டில் கார்டு போட்டு படம் உள்ளே போயிடும். படம் உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ இயக்குனர் பேர் எங்கேயாவது போடணும்ல. நான் ஒரு மணி நேரமாக படம் பார்த்துட்டு இருக்கேன், இயக்குனர் பேரே வரல. நாங்களும் மறந்துட்டோம் டேரக்டர் பேர். சரி அதை விட்டு நாங்கள் கதையில் கண்டினியூஸாக போயிட்டு இருந்தோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு. 1 மணி நேரம் கழிச்சு டக்குன்னு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் ராஜா கருப்பசாமின்னு போட்டாப்புல. அது வந்து எனக்கு பாக்கியராஜ் படங்களை அப்படியே நினைவுபடுத்துச்சு. பாக்கியராஜ் என்ன பண்ணுவாருன்னா டோட்டலாக படம் வந்து எத்தனை மணி நேரம் வேணால் ஓடிட்டு போகுது, அது இன்டர்வலாக இருக்கட்டும், ஏன் கிளைமேக்ஸாக கூட இருக்கட்டும், எங்கே முக்கியமான கதையின் திருப்பமோ இல்லை கதையில் ஒரு முக்கியமான இடம் வருதோ அங்கே தான் நான் வந்து என்னோட பெயரை போடுவேன் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளோடு இருக்கிற ஆள். அதை வந்து நான் இதில் திரும்ப பார்த்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சினிமேட்டிக் டெக்னிக்ஸ்னு ரொம்ப மினிமலாக தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஏதுவாக அதை பயன்படுத்தியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அது என்னன்னா சிங்கிள் ஷாட் இருக்குல்ல, அதை வந்து மொத்த அந்த ஒரு மகால் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும், அதுல இருந்தே சிங்கிள் ஷாட் போயிடும். அது எத்தனை நிமிஷம் போச்சுன்னே தெரியல. அவ்வளோ நிமிஷம் அதை வந்து கொரியோகிராஃப் பண்ணி இத்தனைக்கும் தெரியாத நடிகர்கள் அத்தனை பேரையும் அதை கொரியோகிராஃப் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பிரில்லியண்டாக. அப்புறம் அங்கங்கே ஒரு ரூம் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த சிங்கிள் ஷாட்டை வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா அந்த இடங்கள்லாம் வந்து நிறைய கட்ஸ் வச்சு நம்ம ரியாக்ஷன் ஷாட்லாம் காட்டிகிட்டு இருந்தோம்னா அந்த லைவ்லினஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அதனாலே என்ன பண்ணிட்டாப்புலன்னா சிங்கிள் ஷாட் தான், கேரக்டர் பேசுதா, கேமராவை திருப்பு, இங்கிட்டு போ, உள்ளே போ, நடந்து வா அப்படின்றதுல முடிச்சிட்டாப்புல. அது வந்து எனக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த யூத்தில் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பொண்ணு, அவங்களா இருக்கட்டும், ரிஷிகாந்தா இருக்கட்டும், மற்ற துணை நடிகர்களாக இருக்கட்டும், பக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டெம்பிள் மங்கீஸில் இன்னொருத்தர் வருவார், இந்த இரும்புத்திரையில் லோன் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போவார்ல, அவர் பேர் நல்ல பேர் மறந்துடுச்சு. அவர் எல்லாம் முக்கியமான அந்த படத்தில் ரொம்ப நான் ரசித்து பார்த்தது என்னன்னா அந்த ஃபீமேல் ரோல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு நடுவில் கேமரா வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு சினிமேட்டிக் டோனில் கையாண்ட மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ராவாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப லைவ்லியாக அந்த சினாரியோவை வந்து எனக்குள்ளே கடத்துச்சு. இந்த படத்தில் வர்ற பெண்கள் கதாபாத்திரம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க, இல்லை நமக்கு பார்த்தவங்க, இந்த மாதிரியான பெண்களோட நிறைய ரிலேட்டபிளாக போகும். அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்படி தானே இருக்கும், இப்படி தானே பேசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆக்டிங் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ப்ரில்லியண்ட்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்க நடிக்கிறாங்கன்ற தெரியக்கூடாதுல்ல, அது வந்து எனக்கு இதில் கிடச்சிச்சு. அவங்க நடித்த மாதிரியே எனக்கு தெரியல. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேமரா வச்சுட்டாங்க, கேமரா வச்சுட்டு யார் யார் என்ன பண்றான்னு திருப்பி காட்டினா அப்புறம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப பிரில்லியண்டா பட்டுச்சு. நல்லா இருக்குடா, ஒரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற ஒரு எஃபெக்டை கொடுத்துச்சு. என்னடி இன்னும் லைட்டா மத்தாம இருக்காங்க, விடு, மாப்பிள்ளைக்கு இருக்குன்னா பயம் போல. அப்புறம் ஆக்டிங் பத்தி பேசல எனக்கு என்னன்னா, நம்ம எம்ஜி ராஜவேல் பயங்கர சர்ப்ரைஸுங்க. நான் தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்கேன், உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேல திடீர்னு காட்டுறாங்க மைக் செட்டு போட வந்த பையன் மாதிரி. லிட்டரலாக நடுஸ்டாப்பில் நான் விசில் அடித்தேன் தியேட்டரில். எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. நம்ம எத்தனையோ அந்த பையனை ட்ரோல் பண்ணியிருக்கோம், இல்லை நல்ல விதமாக பேசுகிற மாதிரியும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் பையன் நடிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா சொல்கிறேன், நான் விசில் அடிச்சிட்டேன் 2 இடத்துல. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து சின்ன வயசில் இருக்கையில் அந்த பையன் மாதிரி நானும் என் தம்பி எல்லோரும் சேர்ந்து சும்மா ஃபோனில் படம் எடுக்கிற மாதிரிலாம் எடுத்திருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து இந்த யூடியூப்பில் போடுறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் போடும்போது நாங்கள் அது என்ன நம்மளை மாதிரி பண்ணிருக்கானே, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் லிட்டரலாக சூப்பராக நடிச்சிட்டான். ஒரு 2-3 சீனில் தான் வருவான், ஆர்டிஃபிஷியலாக பண்ணல, சூப்பராக பண்ணிட்டான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஹியூமரும் சரி, ஹியூமரும் வந்து ரொம்பலாம் திணிச்சு வலிஞ்செல்லாம் ஹியூமர்லாம் எழுதலாம் இல்லை. இப்போ இந்த கதையில் வந்து எப்படின்னா, ஆண்களை ஒரு பார்ட்டாகவும் பெண்களை ஒரு பார்ட்டாகவும் ஒரு சினாரியோக்கு அப்புறம் பிரிச்சுருவாங்க. பிரித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஆணோட இந்த ஈகோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது எவ்வளோ சில்லியாக போகுது. அவனுங்க சீரியஸாக பண்ணிருப்பானுங்க, அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறதுன்னு. நமக்கு பார்க்கும்போது அது சில்லியாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஆண்களோட அந்த ஈகோ வந்து எவ்வளோ சில்லியானதுன்னு ஒரு சைடு போயிட்டு இருக்கும். இங்கிட்டு வந்து பெண்கள் வந்து எப்படி ஒரு சின்ன விஷயத்தை எப்படி பெருசாக்குவாங்க, அவங்களால எப்படி, இது ஸ்டீரியோடைப்பிக்கலாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா இன்னும் அந்த இது இருக்குது. இப்போ ஆண்கள் எப்படி ஈகோ வந்து தனக்கான கவசம் நினச்சிக்கிட்டு ரொம்ப சில்லித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுறானோ, அதேமாதிரி பெண்கள் சைடு என்ன இருக்குன்னா, ஒரு சின்னோண்டு விஷயத்தை போட்டால் போதும், அது வந்து பெருசாகி மழை போல் வெடிச்சிருன்ற மாதிரி ஒரு சைடு போகும்ல. அதுவும் இந்த ஊர் சைடு வந்து அது நம்ம சொல்லவே வேணாம், அது காலங்காலமாக வந்த பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து நான் அதில் லைவ்லியாக பார்த்தேன். சரி, இப்போ இது மட்டும்தான் அவர் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை. அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, இந்த கதைக்குள்ள வெறும் ஆண் பெண் உறவு சிக்கல்கள் மட்டும் இல்லாமல் தற்காலத்தில் காதல் வந்து எப்படி இருக்கு, பசங்க வந்து பெண்களை எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க, இந்த லவ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து டீப்பாக, அதாவது ஒரு ஆண் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் ரொம்ப டீப்பாக பேசியிருக்கு இந்த படம். சரி, இது மட்டும்தானா, ஆண் பெண் உறவு சிக்கல் மட்டும்தானா அந்த படம் பேசுது அப்படின்னு? அது மட்டும் இல்ல, ஜாதி மனப்பான்மையை வந்து நிறைய இடங்கள்ல தாக்குது. குறிப்பா திருநெல்வேலி செட்டப்பா வச்சுக்கிட்டு
அந்த புல்லட் சீன் வச்சதெல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான சீனு. அந்த புல்லட் பைக்கை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் தொட தான் போவார். அது வந்து ஒரு ஆதிக்க சாதியினருக்கு பிடிக்காது, அதை திட்டுவாப்புல, நீ யாரா தொடுறதுக்கு அந்த மாதிரி. அப்போ கடைசி அவரோட உதவி தேவைப்படையில் அங்கே எப்படியா மாறுறாங்க ஆதிக்க சாதியினர் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குல்ல. அது திருநெல்வேலி பேஸில் சொன்னது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அது வந்து ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக திருநெல்வேலி பேஸில் என்னென்ன பார்த்துட்ருக்கோன்னு செய்திகளை பார்த்தாலே தெரியும். அது மட்டும்தானா சாதிய போக்குகளை விமர்சனம் செய்யுது, ஆண் பெண் உறவுகளை பேசுது, இவ்வளோதானா அப்படின்னா இல்லை, பெண்ணையும் பேசுது. எப்படி பேசுது? அடுப்பங்கரையில் நின்று பேசுது. அது வந்து எனக்கு அந்த சீன் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு லிட்ரலாக கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பார்த்துருப்போம், நீங்களும் பார்த்துருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சில பெண்களாக இருக்கட்டும், இல்லை பெண்களோட அண்ணன்களாக இருக்கட்டும், அப்பாக்களாக இருக்கட்டும், அம்மாக்களாக இருக்கட்டும், இல்லை அந்த படம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜில் அந்த சீன் வந்து பயங்கரமாக குத்தி இருக்கும். இப்போ ஒரு அம்மா வந்து தான் பொண்ணுக்கிட்ட ஒழுங்காக படிக்கலாம் உனக்கு முக்கியம் இல்லை, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் போகிற இடத்துல வந்து எங்கள் பெருமையை காப்பாற்றணும் இப்படி பேசுகிறது இருக்குல்ல, அந்த பேசுகிறதா இருக்கட்டும், இன்னொரு சாதிக்காரனை லவ் பண்ணிட போகிற, இல்லை வெளியே லவ் பண்ணிட போகிறேன்னு அடித்து உதச்சி வளர்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை அவங்க பண்ணுறாங்கல்ல, அம்மாவாக அதை பண்ணுறாங்க. ஆனால் இதை அவங்க விரும்பி தான் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை வந்து இந்த படம் எழுப்புச்சு. அது விரும்பி பண்ணுறதில்ல, அவங்க காலத்தில் ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, நல்லா படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, இல்லை நல்லா ஸ்போர்ட்ஸில் போகணும்னு நினச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே இந்த சமூகமும் ஆண் வர்க்கமும் ஒரு தடையாக தான் அமைஞ்சிருக்கும். அது என்ன ஆயிருன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை நம்மளால் பண்ண முடியலன்ற அந்த ப்ரெஷர் இருக்கும்ல, ஐயோ போயிடுச்சே அப்படின்னு, அது என்னவா மாறும்னா அது வெறுப்பாகவும் கோபமாகவும் மாறி இது உண்மை இல்லை அப்படின்னா அவங்க மைண்ட்லேருந்து அதை அழிச்சிருவாங்க. அதை அழிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா தான் பொண்ணு வந்து அதை ஆசைப்படையில அது வந்து உங்களுக்கு உண்மை இல்லைன்னு தெரியும். அது நடக்காது, அது நடக்கவே நடக்காது, நானும் இருந்தவ தான், அது நடக்காது, டோட்டலாக உனக்கு நடக்காது, சொல்கிறத மட்டும் கேளு, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு வீட்டில் போய் சமயக்கட்டில் வாழ்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து விரக்தியின் உச்சம்தான். அது யாரும் விருப்பப்பட்டு பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்க பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அவங்க வாலண்டியராக அதை விருப்பப்பட்டு தான் பொண்ணு மேலே திணிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எந்த அம்மாவும் அதை அப்படி பண்ணிட மாட்டாங்க. அதை ஒருத்தவங்க அதை ரொம்ப சீரியஸாக பண்ணுறாங்கன்னா அது ஒரு விரக்தியோட உச்சமாக தான் இருக்கும். அப்படி இந்த படத்தில் சமயக்கட்டில் நின்று ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அப்புறம் இன்னொரு கேரக்டர், ஒரு பெண் கதாபாத்திரம், 3 பேருக்கும் இடையில இருக்க கான்வர்சேஷன் இருக்குது. அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தனக்கு எதில் சின்ன வயசில் விருப்பம் இருந்துச்சு, அதில் நான் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அம்மா வந்து பொண்ணு முன்னாடி அடுப்பங்கரையிலேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லும்போது சந்தோஷப்பட்டு நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பொண்ணை போட்டு அடிச்சிருப்பாங்க. இது நல்லா சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்னொரு கதாபாத்திரம் கேட்கும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு பக்கத்தில் இருப்பா, டீட்டெயில்டாக அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அடுப்பில் பால் வச்சுருப்பாங்க. அப்படியே உத்து பாலையை பார்த்துட்டு ஆன்சரே பண்ணாமல் பால் பொங்குது பாருங்கன்ட்டு அப்படி கேஷுவலாக அதை கடந்து போகிறது இருக்குல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை இதெல்லாம் பண்ணிட்டாங்க, என்னை அதை பண்ண விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த சீன் வந்து ரொம்ப சப்பையாக போயிருந்திருக்கும், எஃபெக்ட் நமக்கு ரொம்ப கிடச்சிருந்துருக்காது எமோஷ்னலாக. ஆனால் பால் பொங்குது பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து போகிறது இருக்குல்ல, வாட் அ சீன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரைட்டிங்காக நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங். ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டு கதாபாத்திரங்களோட அந்த கான்ஃப்ளிக்டையும் அவரோட உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டராக ராஜா கருப்பசாமி வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாரு. நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய படங்களை நம்ம வந்து தேட்டர்ஸில் போய் பார்க்குறோம். இப்போ விஸ்வநாதன் சன்ஸாக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிசியாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம குடும்பமாக போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒரு சின்ன படம், நல்ல படம், அதை வந்து போய் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு உந்துதல் கிடையாது. என்ன பெரிய ஹீரோ படம் இல்லை, இதெல்லாம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் போகிறோம்ல, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப, அதை நானும் சில நேரங்களில் பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த படத்தை, மொதராத்திரி படத்தை குடும்பமாக போய் தேட்டர்ஸில் பாருங்கள். வேற என்ன, அடுத்து ஒரு நல்ல படத்தோட திரும்ப வரேன்.